அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்க்க போவது பெருமாளின் அம்சத்தில் பிறந்த 3 ராசிகள். இதிகாசங்களில் பழமையானது ராமாயணம் என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த ராமாயணத்தில் ராமர் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் என கணிக்கப்பட்டுள்ளது. 3 ராசிகளில் பெருமாள் அவதாரம் எடுத்திருப்பதால் இவை பெருமாளுக்கு உகந்த ராசிகள் என அழைக்கப்படுகின்றன. இவர்கள் பெருமாளை நினைத்து வணங்கினால் நினைத்தது கைகூடும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு பெருமாளின் அருளாசி நிச்சயம் கிட்டும். ராசிகளில் 4ஆம் ராசியான கடகராசிக்கு சந்திரன் அதிபதியாவார். கடகராசியினர் சுறுசுறுப்புடன் பணி செய்பவர்கள். கடகராசியினர் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்து செய்யக்கூடியவர்கள். தலைமை பதவிக்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள். சகிப்புத்தன்மையுடன் வாழ்வார்கள். இவர்களால் யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. உதவும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தான் கொண்ட வாதத்தில் மிகவும் பிடிவாதமாக இருப்பார்கள். இத்தகைய பெருமாளின் அம்சம் கொண்ட கடக ராசியினர் பெருமாளை வணங்கினால் நன்மைகள் பல கிட்டும். ரிஷப ராசி மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். எனவே ரிஷப ராசியினருக்கு பெருமாளின் அருளாசி நிச்சயம் உண்டு. பொதுவாக ரிஷப ராசியினர் வசீகரிக்கும் தோற்றம் கொண்டவர்கள். பேச்சில் கெட்டிக்காரர்கள். எதனையும் திட்டமிட்டு திறமையுடன் முடிக்கக்கூடியவர்கள். இந்த ராசியினர் பிசினஸில் ஆர்வமுடன் இருப்பார்கள். கன்னி ராசி பெருமாளின் அவதாரமான பரசுராமன் அவதாரத்தில் பரசுராமன் கன்னி ராசியில் பிறந்திருப்பார். எனவே கன்னி ராசியில் பிறந்திருப்பவர்கள் பெருமாளின் அம்சம் கொண்டவர்களாக இருப்பர். இந்த ராசியினர் யாரையும் புண்படுத்த மாட்டார்கள். தவறு செய்பவர்களை கூட அன்பால் திருத்திவிடுவார்கள். பன்முக துறையில் பணியாற்றிவிட்டு வெற்றி காண்பார்கள். நன்றி, வணக்கம்.